செலுத்துறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே இரண்டாவது ரகசியங்களை அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு ஏற்படுத்தும் சந்தர்ப்பத்துக்காக எனக்கு நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே, இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததுக்காக உமக்கும் அருமையான அந்த ஊழியக்காரருக்காக நன்றி செலுத்துறோம். உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை விருப்பங்களை நிறைவேற்றி கொடுங்க. அவர் பிரயாசப்படுகிறதான ஒவ்வொரு காரியங்களையும் இந்த தேவனுடைய கரம் கொண்டிருந்து நீங்க நடத்தும்படியாய் சொல்லியிருக்கிறோம். விசேஷமாய் இந்த நாட்கள்லயும் கர்த்தாவே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான சிஸ்டர் விவேகாவுக்காக மட்டும் நன்றி செலுத்துறோம். இன்னும் கர்த்தாவே ஆழமான சத்தியங்களை எங்களுக்கு கற்றுத் தரத்தக்கதாக ஆண்டவரே வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு இறுதியின் கணக்கங்களை நீங்க திறந்து கொடுத்த அநேக பொக்கிஷங்களை நீங்க கற்றுக் கொடுக்கும்படியாய் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆண்டவரே அவள் கூடாக நாங்கள் கற்றுக்கொள்கிறதான ஆழமான சத்தியங்களுக்காக மக்கள் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் யோஜனைப்படத்தக்கதாக இந்த ஜூம்ல இணைந்து கற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இருதயத்தின் கண்களை கத்த திறந்து கொடுக்க முடியாய் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இன்னும் அநேகர் இந்த ஜூம்ல ஆண்டவரே கற்றுக்கொள்வதற்கு வாஞ்சியோடு கற்று புதிய ஆத்மாக்களை கற்று கொண்டு வரும்படியாய் இந்த கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து எல்லா தடைகள் எல்லாவற்றையும் நீங்கள் நீக்கிப்படுங்க. வர இருக்கிறவர்களை கற்று சீக்கிரமாய் அழைத்து கொண்டு வாருங்கள். உங்களுடைய கருத்துக்குள்ளாக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்க நம்ம ஜீவன் நல்ல தப்பட்டு ஒரு பாடலை பாடி சிஸ்டர் சுபிதா பாடுவாங்க. சுபிதா யா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அனுதினம் என்னை ஆதரித்தீர், கோடி நன்றி ஐயா. அதிசயமா என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. அனுதினம் என்னை ஆதரித்தீர், கோடி நன்றி ஐயா. அதிசயமா என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர், கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து வந்தீர், கோடி நன்றி ஐயா. கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர், கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து வந்தீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன்.
சீக்கிரம் வருவேன் என்றவரே கோடி நன்றி ஐயா. சீயோனில் சேர்ந்திட வருபவரே கோடி நன்றி ஐயா. சீக்கிரம் வருவேன் என்றவரே கோடி நன்றி ஐயா. சீயோனில் சேர்த்திட வருபவரே கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். 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 ஆமென். என்னுடைய ஜீவனுள்ள நாட்களில் நீங்க என்னை நடத்துவீங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ராஜா, நீர் எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. எங்களை இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே. இனிமேலும் நீர் எங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறீரே அப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, நீ கைவிடாத நேசர் ஆண்டவரே. அப்பா, இதுவரைக்கும் எங்களை சுமந்து கொண்டு வந்தீங்களே அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் தனிமையா இருப்பதில்லை என்று சொல்லி எங்களோடு கூட நீர் இருந்து ஆண்டவரே எல்லா துன்பத்துக்கும் ஐயா ஆண்டவரே எங்களை நோக்கி கடந்து வருகிற எல்லா பிரச்சனை போராட்டங்களுக்கும் அப்பா நீர் எங்களை விலக்கி ஆண்டவரே எங்களை நடத்தி வந்தீரே. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களை ஆண்டவரை தேற்றுகிற தேவன், நீர் எங்களுடைய காயங்களை கட்டுகிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்களை சுமக்கிற தேவனாக இருக்கிறபடினால சுவாமி உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, உம்முடைய கரத்தில் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இணைந்து கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தவும், ஆண்டவரே கர்த்தருடைய சத்தியத்தை நாங்கள் அறியவும் என் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவரே அப்பா, கிங்டம் சர்ச்சுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, சர்ச்சை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நடத்துகிற அருமையான ஊழியருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவக்காரம் அப்பா, அருமையான ஊழியரோடு கூட இருந்து இம்மட்டும் நடத்தி வருகிற மேலான தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவாவியானவர் இனிமேலும் ஆண்டவரே அப்பா, நீங்க நடத்த போற தயவுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் கைவிடாத நேசர்லவா சுவாமி ஆண்டவரே. நீர் கைவிடாத தேவன் அல்லவா ராஜா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக கர்த்தருடைய ஆண்டவரே அப்பா தகப்பனே அன்பை நாங்கள் இன்னும் அதிகமாக உணர்ந்து கொள்ள ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு கிருபை தந்தீரே. உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த அருமையான ஊழியரை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. இதற்கு காரணமா இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. எங்களுக்கு படிப்பிச்சு தர இருக்கிற ஆண்டவரே அருமையான ரெபேக்காவும் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவாவியாண்ட சத்தம் வெளிப்படட்டும் ஆண்டவரே அப்பா. உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும் ஐயா ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்கள் மத்தியில ஆண்டவரே அசைவாடுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்க கடந்த கிழமை நடந்த பாடங்களை கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிட்டு அதை தொடர்ந்து அடுத்த பாடத்தை தொடர போறோம். கடந்த வாரம் நாங்க படிச்ச பாடங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தை என்று பார்த்தோம். அதாவது கர்த்தருடைய வார்த்தை 7 ஸ்டேஜ் கடந்து வருகிறது என்று வெளிப்படுத்தல் 1:1 சொல்லப்படுகிறது. அதாவது பிதாவானவர் கர்த்தருக்கு ஏசப்பாவுக்கு சொல்றதும், ஏசப்பா ஏஞ்சல் தூதருக்கு சொல்லி தூதர்கள் மூலமாக அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டு அப்போஸ்தலர் மூலமாகத்தான் இந்த வேதம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வேதத்தில் இருக்கும் வசனங்களை பாஸ்டர் போதகர்கள்
பரிசுத்த ஆவியானவரின் துணியோடு பிலீவர்ஸுக்கு விசுவாசிகளுக்கு எடுத்து கொடுக்கிற. அப்ப கர்த்தருடைய இருபுறமும் கருக்குள்ள பட்டயமானது 7 விதமாக 7 பேரை கடந்துதான் நமக்கு வந்து சேருது. அது எவ்வளவு பரிசுத்தமான வார்த்தை! பிதாவினிடத்தில் இருந்து நம்முடைய இயேசப்பா பெற்றுக்கொண்டே தூதர்கள் மூலமாக அப்போஸ்தலர், போதகர், பரிசுத்த ஆவியானவர், பிலீவர்ஸ் என்று ஒவ்வொருத்தர் மூலமாக கொடுக்கப்படுகிறது. அதனாலதான் கர்த்தருடைய வாயிலிருந்து வரும் பட்டயமானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது கொடுப்பவருக்கு அது சுத்திகரிப்பாகவும் பெறுகிறவருக்கு நியாய தீர்ப்பாகவும் இருக்கும் என்று. அதனாலதான் 19ஆம் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வாயிலிருந்து பட்டயம் புறப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. பட்டயம் புறப்பட்டது என்று சொன்னா அது வார்த்தை, நியாய தீர்ப்பு. கர்த்தர் வார்த்தையினாலதான் இந்த பூமியை உண்டாக்கினார். பூமி உண்டாக கடவது என்று சொன்னதும் அந்த வார்த்தையின் நிமித்தம் அந்த பூமி உண்டானது போல நியாய தீர்ப்பு. அவர் அந்த கடைசி கால உபத்திர காலத்துல வந்து அவரிருந்து வாயிலிருந்து நியாய தீர்ப்பு புறப்படுகிறது என்பதைத்தான் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வாயிலிருந்து பட்டயம் புறப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையிட 7 ஸ்டேஜையும் நாங்க பார்த்து கொண்டோம். 2வதாக கர்த்தர் எங்களோட பேசும் விதம், அதுவும் 7 வீதம். கூடுதலாக நாங்க வெளிப்படுத்தல் விசேஷத்துல பார்க்கும்போது நிறைய 7 7 படிப்போம். 7 என்பது கர்த்தருக்கு பிடித்த நம்பரோ தெரியல. ஆனா அது எப்பவுமே 7 விதமா தான் கர்த்தர் அதிகமா 7 ஆவிகள் என்று ஒவ்வொன்றையும் நாங்க படிச்சுட்டு போகும்போது தெரியும். அப்ப கர்த்தர் எங்களோட பேசும் விதமும் வந்து 7 விதமாக இருக்கு. அதாவது முதலாவதாக வாக் வித் காட், கர்த்தரோடு சஞ்சரித்தல். கர்த்தரோடு சஞ்சரித்த மனுஷன்தான் ஏனோக். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்றது வார்த்தை சொல்லுது. அதே மாதிரி 2வதாக கர்த்தருடைய சவுண்ட், அதாவது கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட மனுஷன் சாமுவேல். கர்த்தர் சாமுவேலோட சத்தத்துலதான் பேசினார். அடுத்தது வந்து வேர்ட் ஆஃப் காட். வேர்ட் ஆஃப் காட் வந்து கர்த்தருடைய வசனம். நீங்க பைபிள ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது கர்த்தர் உங்களோட பேசுகிற வசனம் வந்து அது வேர்ட் ஆஃப் காட். அது கர்த்தர் உங்களோட பேசுற மாதிரி நீங்க ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துறத நீங்க காணக்கூடியதா இருக்கும். அப்ப கர்த்தர் வசனத்தின் மூலமா உங்களுக்கு பேசுவார். இல்லாட்டி யாராவது ஒருவர் வந்து நீங்க துன்பத்துல இருக்கும் போது இல்லாட்டி கவலையில இருக்கும்போது ஒரு ஆள் கர்த்தருடைய வசனத்தை மெசேஜ ஃபார்வர்ட் பண்ணுவார். அப்ப அந்த வார்த்தை உங்களோட பேசும். அப்ப அந்த வார்த்தையானது கர்த்தருடைய வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வசனம். 4வது வந்து தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிகள் மூலம்தான் கர்த்தர் பேசினார். ஏலியா, எசேக்கியேல், ஏசாயா என்று ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் மூலம்தான் கர்த்தர் பேசினார். அதுக்கு பின்பாக விஷன், தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனம் வந்து எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா தானியல், மோசே, யோவான், மதர் மேரிக்கெல்லாம் தரிசனத்துலதான் கர்த்தர் பேசினார். 6வது முறை வந்து ட்ரீம்ஸ், சொப்பனம் இல்லாட்டி கனவு. அது ஜோசப்போடையும் நேபுகாத் நேச்சரோடையும் சொப்பனத்துலதான் பேசியிருப்பார். அடுத்து 7வது வந்து திங்ஸ், எதை கொண்டும் கர்த்தர் பேசுவார். எதை கொண்டு எவருக்கு பேசினா அது புரியுமோ அந்த வழியில கர்த்தர் பேசுவார். பிலியாமுக்கு கழுதை மூலமாகவும் பெல்ஷாத்தருக்கு ரத்தம் தோய்ந்த கை மூலமாகவும். ஏனென்றா அவர் வந்து குறி சொல்லுதல்ல அதிகம் விரும்புறாள், குறி சொல்லுதல் நம்பக்கூடிய ஆள். அப்ப அங்க ரத்தம் தோய்ந்த கையினாலதான் பேசியிருப்பார். ஏனென்றா அவருக்கு அதன் மூலம் வெளிப்படுத்தும் போது அது அவர் உணர்வடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் என்று அவர் அந்த வெளிப்பாடின் மூலமாக பேசினார். அப்ப கர்த்தர் நம்மோடு பேசுற விதம் வந்து 7 விதங்கள். இதுல நம்மோடு இப்போது கர்த்தர் எந்த விதத்துல பேசுறாருன்றத நீங்க தான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆனா தேவன் இந்த 7 விதமும் ஒரு ஆளோட ஒரு விதமா தான் பேசுவாருன்னு இல்லை. இந்த 7 விதத்திலையும் கூட ஒரு ஆளோட பேசியிருக்கிறார். அப்ப தேவன் எந்த விதத்துல எப்படி பேசுவாருன்றது நாமளும் தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஐக்கியம் தான் அதை வெளிப்படுத்தும். அடுத்து வந்து மோசே, தானியல், யோவான் அதை பார்த்தோம். அந்த 3 பேருக்கும் வந்து தேவன் ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். அதாவது தரிசன வெளிப்பாடை கொடுத்தார். அவர்கள் வந்து மோசையை பார்த்தோம் என்று சொன்னா மோசைக்கு கடந்த காலங்களை பற்றி, அதாவது பூமி எப்படி உண்டாக்கப்பட்டது, நோவா காலத்துல பூமி எப்படி அழிக்கப்பட்டு மறுபடியும் எப்படி உருவாக்கப்பட்டது, ஆதாம் ஏவாளை பற்றின சகல இதுகளையும் வெளிப்பாடுகளையும் வந்து மோசைக்கு கொடுத்தார். ஏன்னா ஆதியாகமத்தை எழுதினவர் மோசே என்றுதான் சொல்லப்படுது. ஆனா மோசே பிறந்தது லேவியாகமத்துலதான் மோசே பிறக்கிறார். அப்ப நடந்து முடிந்த விஷயங்கள் இந்த வெளிப்பாடு வந்து மோசைக்கு கொடுக்கப்பட்டது. தானியலுக்கு கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்கும் போது காட்சியாக கொடுக்கிறார். எப்படி என்றால், அதாவது இருண்ட காலம் நீங்க பார்த்திருப்பீங்க. மல்கியால இருந்து கர்த்தர் இயேசு வரும் வரைக்கும், அதாவது மத்திய எழுதப்படுகிற நாட்கள் வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் வந்து இருண்ட காலமாக இருந்திருக்கு.
அந்த இருண்ட காலத்துல நடக்க போற ஆட்சி அதிகாரங்கள் எப்படி, எந்தெந்த ஆட்சி வரும், எந்த ஆட்சிக்கு போகும்ன்றது, அதுல கூடுதலா அலெக்சாண்டர், கிரீக், மேதோபர்சியா, அந்த ஆட்சி காலங்கள் எல்லாவற்றையும் வந்து தானியல்ல 11ஆம் அதிகாரத்தை நாங்க வெளிப்படுத்தல் முடிச்சு தானியல் படிக்கும்போது உங்களுக்கு அது ஈஸியா புரிஞ்சு கொள்ள இலகுவாக இருக்கும். அப்ப அதுல அங்க வெளிப்படுத்தி இருப்பார். அப்ப அந்த 400 இருண்ட காலத்தை குறித்து தானியலுக்கு கொடுத்திருப்பார். அதே மாதிரி யோவானுக்கு வந்து இனி வரப்போகும் காலங்களை குறித்து நீ காண்கிறதை எழுதென்று சொல்லியிருப்பார். அப்ப இனி உபத்திர காலத்திலையும் சபை எடுத்துக்கொண்ட பின்பு நடக்க போற காரியங்களை குறித்து யோவானுக்கு கொடுத்திருப்பார். அப்ப இந்த 3 பேரும் வந்து இந்த பைபிள்ல ஒரு தரிசனத்தை, தேவனுடைய பரலோக ராஜ்யத்தையும் சரி, ஒரு தரிசனத்தை நேரா கண்டு அதை நமக்கு பைபிள்ல கொடுத்திருக்கிறாங்க. சோ அந்த 2 தரிசனங்கள் கிட்டத்தட்ட எங்களோட கண்ணுக்கு முன்னாடி, அதாவது நாங்க கடந்து வந்துட்டோம், மோசையும் தானியேலையும். இப்ப யோவானிடம் தான் இப்ப நடந்து கொண்டு இருக்கு. அப்ப அதனால நாங்க அதை படிக்கிறதன் மூலம் கடைசி கால அடையாளங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து நாங்க உவமை என்றால் என்னென்று பார்த்திருக்கிறோம். அதாவது உலக ரீதியாக உவமை என்று சொன்னா அது தெரியாத ஒரு விடயத்துக்கு தெரிந்த ஒரு விடயத்தை வைத்து விளக்குறதுதான் உவமை என்று சொல்லுவோம். ஆனா ரெவலேஷன்ல கர்த்தர் உவமைக்கு உவமையே கொடுத்திருப்பார். அதாவது ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை வச்சு தெரியாத விஷயத்தை வச்சு விளங்கப்படுத்துவார். அப்ப அதுக்குரிய பொருளும் வந்து அங்க அந்த வெளிப்படுத்தலே கொடுத்திருப்பார். இல்லாட்டி தானியல்ல அதுக்குரியதை கொடுத்திருப்பார். அப்ப ரெவலேஷன் வந்து தெரியாத ஒரு விடயத்தை வச்சுதான் தெரியாததை விளங்கப்படுத்துவார். ஆனா மத்தேயுல கேட்கும் போது ஈசர்கள் வந்து அவரிடத்துல கேட்கும் போது அவர் சொல்றாரு என்று சொன்னா, உவமை என்றால் பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் என்று சொல்கிறார். அப்ப பரலோகத்தின் ராஜ்யத்தின் ரகசியத்தை எல்லாரும் அறிந்து கொள்ள முடியுமான்னு கேட்டா இல்ல. அதுக்கும் கர்த்தர் சொல்றார், பரலோகத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை என்று சொல்றார். அப்ப பரலோக ரகசியத்தை எல்லாரும் அறிந்து கொள்ள முடியுமா? இல்ல. நிச்சயமா யாரு தேவனுடைய வருகை உண்டு, அதாவது ரகசிய வருகை என்றது பைபிள்ல சொல்லப்படல. ஆனா ரகசிய வருகைக்கு பதிலா சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் என்றுதான் இருக்கு. நம்மளுக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் அந்த வருகைய ரெண்டையும், அதாவது பகிரங்க வருகையும் ரகசிய வருகையும் வெளிப்படுத்த வித்தியாசம் காட்டப்பட வேண்டும் என்றதுக்காகத்தான் அவங்க ரகசிய வருகை என்று சொன்னாங்க. அது ஏன் ரகசிய வருகை என்று சொன்னாங்கன்னா, கர்த்தர் வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்லுவாங்க, திருடனை போல வருவன் என்று சொல்லி, நினையாத நாளிகையில வருவன் என்று சொல்லுவார். அப்ப அந்த நினையாத நாளிகை வந்து யாரு? அப்ப ஒரு திருடன் வரப்போறான்னு வீட்டுக்காரன் கண்ணை முட்டி இருப்பானா? எப்பவுமே எதிர்பார்த்துட்டு இருப்பானா? இல்ல. அது ரகசியமா தான் இருக்கும். எந்த நேரம் திருடன் வருவான் என்று தெரியாத நிமித்தம் தான் அவங்க அதுக்கு ரகசிய வருகை என்று சொன்னாங்க. ஆனா அதுக்கு உண்மையிலேயே அர்த்தம் வந்து சபை எடுத்துக் கொள்ளப்படுதல். சபை என்றா நாங்க, அதாவது கர்த்தருடைய பிரசன்னத்தை விரும்புற எந்த மனுஷனும் அவருக்காக அவரோடு சஞ்சரிக்கிற மனுஷங்க தான் எடுத்துக் கொள்ளப்படுவாங்க. அத அடுத்த கிழமை வந்து நாங்க எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்படிப்பட்டது, எந்த எப்படி எடுத்துக்கொள்ளப்படுறாங்க, எந்த எக்காலம் சத்தம் என்னது, எக்காலத்துக்கான விளக்கம் எல்லாத்தையும் பார்த்துதான் வெளிப்படுத்தலுக்கு போவோம். ஏனென்றா சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பதை விசுவாசிக்கிற மனுஷனாலதான் கடைசி கால அடையாளங்களையும் நம்ப முடியும். சோ அப்ப அதனால பரலோக ரகசியங்களை வந்து அறியும்படிக்கு நமக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். 4வதாக டைப்ஸ் ஆஃப் ப்ரான், 5 வகையான கிரீடங்கள் தான் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா பாஸ்டர் ரூபஸ் சொன்னார் தனக்கு நிறைய கிரீடங்கள் வேணும் என்று சொல்லி. ஏனென்றா அதுல உண்மையிலேயே பைபிள்ல நிறைய கிரீடங்கள், அதாவது வெளிப்படுத்தல் விசேஷத்தை படிக்கும்போது கர்த்தருடைய தலையிலேயே அநேக கிரீடங்களை யோவான் பார்க்கிறார். அதனால நம்ம பாஸ்டருக்கு கர்த்தர் அத்தனை கிரீடங்களை நிச்சயமா கொடுத்து ஆசீர்வதிப்பாருன்னு நாங்க தேவனிடத்துல வேண்டிக் கொள்றோம். அவருடைய வாஞ்சையும் கர்த்தர் பார்க்கிறார். சோ ஆனா எங்களுக்கு இப்ப கொடுக்கப்பட்ட 5 வகையான கிரீடங்கள் வந்து கர்த்தருடைய பாதையில போகிறவர்களுக்கு, அதாவது கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிறவர்களுக்காக கர்த்தர் கொடுக்கிற 5 வகையான கிரீடங்களை இங்க பாக்குறோம். அதே மாதிரி வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரையும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, சபைகளுக்கு ரிவார்ட்ஸ், கிரீடங்கள் மட்டும் இல்ல ரிவார்ட்ஸும் கொடுக்கிறார். அதாவது எப்படியான ரிவார்ட்ஸ் என்று சொன்னா, பிதாவானவர் எந்தெந்த அதிகாரத்தை எல்லாம் இயேசுவானவருக்கு கொடுத்தாரோ அத்தனை அதிகாரங்களையும் வந்து என்ன செய்யறார், அவர் வந்து பகிர்ந்து கொள்றார் நம்மோட. ஏன்னா நாம மூத்த சகோதரி, இப்ப நமக்கு ஒரு சகோதரம் இருந்து அந்த சகோதரனுக்கு என்னெல்லாம் எங்களோட அப்பா அம்மா கொடுக்குறாங்களோ அதுல அது பங்கு நமக்கும் கிடைக்கும் இல்லையா?
அதே மாதிரி நம்ம மூத்த சகோதரனுக்கு கொடுக்கப்படுற அத்தனை அதிகாரங்களும் அத்தனை ரிவார்ட்ஸும் என்ன செய்யறார், நமக்கு ஏசப்பா வழங்குறார். அது ஏன் எப்படி வழங்குறார்? ஜெயம் கொள்றவனுக்கு மட்டும், முடிவு பரியாந்தம் நிலை நின்று ஜெயம் கொள்கிறவனுக்கு அந்த கிரீடங்களையும் அந்த ரிவார்ட்ஸையும் கொடுக்கிறார். அப்ப இந்த கிரீடம் 5 வகையான கிரீடம் முதலாவது நீதியின் கிரீடம் 2 தீமோத்தேயு 4:8 சொல்லப்படுகிறது. 2 தீமோத்தேயு 4:8. இந்த நீதியின் கிரீடம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லா நீதிமான்களுக்கும், அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற எல்லா நீதிமான்களுக்கும் இந்த நீதியின் கிரீடம் கொடுக்கப்படுகிறது. அடுத்து 2வது கிரீடம் அழிவில்லாத கிரீடம், இன்கிரெடிபிள் கிரவுன் என்று சொல்றது. 1 கொரிந்தியர் 9:25 சொல்லப்படுகிறது. இது பந்தயத்துல ஜெயிக்கிறவங்க. அப்ப பந்தயங்கள் என்று சொல்லும்போது ஒரு விளையாட்டு போட்டி, அதுல எல்லாம் ஒரு அழிவான கிரீடத்தை நோக்கி அவங்க பயணிப்பாங்க. அந்த அழிவான கிரீடத்துக்கு பயணிச்சு அவங்க அடைக்கிற மாதிரி நாங்க என்ன செய்யறோம், தேவனுடைய பயணத்துல பந்தயத்துல நாங்க ஜெயம் கொள்ளும் போது அழிவில்லாத கிரீடத்தை எங்களுக்கு கொடுக்கிறார் என்று பவுல் சொல்றார். அடுத்தது crown of life என்று சொல்றது ஜீவ கிரீடம். யாக்கோபு 1:12 சொல்லப்படுகிறது. சோதனைகளை சகித்து ஜெயம் கொள்கிற எல்லா மனிதர்களுக்குமே இந்த crown of life கொடுக்கப்படும். அடுத்து crown of glory, மகிமையில் உள்ள வாடாத கிரீடம் 1 பேதுரு 5:2-4 சொல்லப்படுது. இது யாரை கண்டு பார்த்தா போதகர்களுக்காக கொடுக்கப்படுகிறது. மந்தைக்கு மாதிரியாக இருக்கிறவர்களுக்கு மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை கொடுக்கப்படுகிறது பேதுரு சொல்றார். crown of rejoicing, மகிழ்ச்சியின் கிரீடம் 1 தெசலோனிக்கேயர் 2:19 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களுக்காக இந்த மகிழ்ச்சியின் கிரீடம் கொடுக்கப்படுகிறது. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவர்களுக்காக. அப்ப இந்த 5 வகையான கிரீடங்களும் இதுல பவுல் இதைத்தான் தெளிவுபடுத்திக்க. ஆனா அதை தவிர்த்து நிறைய கிரீடங்கள் இருக்கு. கர்த்தர் அதை யாருக்கு எதை எப்படி கொடுப்பாருன்றது அவருடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப 5 வகையான கிரீடங்களை இங்கு பார்த்தோம். அடுத்து 3 டைப்ஸ் ஆஃப் புக்ஸ பார்க்க போறோம். அதையும் பார்த்தோம் கடந்த கிழமை. முதலாவதாக ஜீவ புஸ்தகம் பிலிப்பியர் 4:3 சொல்லப்படுகிறது. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லா நீதிமானுடைய பெயர்களும் அங்கு எழுதப்பட்டிருக்கும். அதுதான் ஜீவ புஸ்தகம். அப்ப அதே வெளிப்படுத்தல் 20:15 சொல்லப்படுது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவர்கள் அக்கினியும் கந்தகமும் எரியும் கடல்ல தள்ளப்படுவார்கள். அதுவே 2ஆம் மரணம் என்று சொல்லப்படுது. அப்ப ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாத எல்லா மனுஷருக்கும் நியாய தீர்ப்புல ஒரே ஒரு இடம்தான் உண்டு. அதுதான் அக்கினியும் கந்தகமும் எரியிற கடல். அது அவங்களுக்குரிய 2ஆம் மரணமாக கருதப்படுகிறது. 2வது புத்தகம் ஞாபக புஸ்தகம் மல்கியா 3:16 சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும், அவரை பற்றி பேசுகிறதும், அவரை பற்றி ஜெபத்துல கலந்து கொண்டு அவருடைய சிந்தையோட இருக்கிற மனுஷங்களை கர்த்தர் என்ன செய்யறாரு, சிந்தையோட இருந்து பேசுகிற எல்லா வார்த்தைகளையும் அவர் காது கொடுத்து கேட்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அத ஒரு புஸ்தகத்திலேயே எழுதி வைக்கிறார். நீங்க தேவனை பற்றி என்னெல்லாம் கதைக்கிறீங்களோ, என்னெல்லாம் பேசுறீங்களோ, உங்களுக்கு கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் நீங்க நல்ல பக்தி விருத்திக்கான வார்த்தைகளை பயன்படுத்தி தேவனின் துதியிலேயே இருக்கணும்ன்றதைத்தான் பவுல் எழுதுறாரு. 5ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, கிடைக்கிற நேரம் எல்லாவற்றிலையும் என்ன செய்யுங்க, நீங்க பக்தி விருத்திக்கான வார்த்தைகளையே நீங்க பயன்படுத்துங்க. ஏனென்றா துதியோடையே நாம கொஞ்சம் மனம் தாழ்த்தியோ இல்லாட்டி யார அவசரத்திலேயோ திட்டி தீர்த்தாலே அதே ஒரு சபித்தல். அதனாலதான் யாக்கோபு சொல்லுவார், சபித்தலும் துய்த்தலும் ஒரே நாவினால் கூடாது என்பார். அதனால நாம எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ, எவ்வளவுக்கு துதிக்கிறோமோ, நம்முடைய ஞாபக புஸ்தகம் என்ன செய்யப்படும், எழுதப்பட்டு கொண்டே போகும். சோ அடுத்து 3வது பாவ புஸ்தகம் ஏசாயா 65:5-7 சொல்லப்படுகிறது. அதுல நீங்க கர்த்தருக்கு விருப்பம் இல்லாது கர்த்தரை துக்கித்த காரியங்கள் எல்லாவற்றையும் அங்க எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, நாம இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டது நாம என்ன நினைக்கிறோம், நாம சபை எடுத்துக்கொள்ளப்படுதல்ல பங்கு பெறுவோம் நினைக்கிறோம். ஆனா அது இல்ல. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டதினால் நம்ம நீதிமான் அடைஞ்சிட்டோம். அது எப்படி என்றா, ஒரு டாக்டர் இப்ப நாங்க
டாக்டருக்கு படிக்க போறோம்னு சொன்னா என்ன செய்வோம், அட்மிஷன் எடுப்போம். அதாவது லைக் காலேஜ் முடிச்சுட்டு நாங்க என்ன செய்வோம், ஒரு யூனிவர்சிட்டியில போய் நாங்க எங்களோட ரிசல்ட்ஸை காட்டி எங்களோட பாவத்தை அறிக்கையிட்டு என்ன செய்வோம், சாரி கட்டுற இடத்துல பாவத்தை அறிக்கைற மாதிரி நாங்க அங்க எங்களோட சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்து ஒரு அட்மிஷன் எடுத்துக்கொள்வோம். அந்த அட்மிஷன் எடுத்தோடனே என்ன செய்வாங்க, 5 வருஷம் சொல்லுவாங்க நீங்க படிக்கணும், அதுல எக்ஸாம் செய்யணும், ஃபைனல் எக்ஸாம் இருக்கு, அதெல்லாம் முடியத்தான் உங்களுக்கு என்ன செய்வாங்க, எம்பிஎஸ் என்ற பட்டத்தை தருவாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் இப்ப என்ன செய்திருக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு என்ட்ரி என்ட்ரி பண்ணியிருக்கிறோம். ஆனா என்ட்ரி பண்ணி என்ன செய்யணும், ஒவ்வொரு சோதனைகளையும் கடந்து அதை ஜெயித்து தான் அந்த கிரீடங்களை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ள நாங்க பிரவேசிக்க முடியும். இத சொல்றது கேட்கிறவங்களுக்கு இதனடா ஒரு கதை மாதிரி இருக்கலாம். ஆனா தேவனை 100% விசுவாசிக்கிறது, கண்டு விசுவாசிக்கிறவன் விட காணாம விசுவாசிக்கிறவனை தான் கர்த்தர் அதிகமா நேசிக்கிறார். ஏனென்றா லைக் தோமா இடத்துல அதைத்தான் சொல்லுவா, எல்லாருமே கண்டு காணாம விசுச்சா நீ கண்டு விசுவாசிக்கிறாய் என்று. அதே மாதிரி நாங்க காணாம விசுவாசிக்கிறோம். எங்களுடைய விசுவாசம் என்ன, நாங்க எடுத்துக்கொள்ளப்படுதல்ல நிச்சயமாக பங்கு கொள்ளுவோம். கர்த்தருடைய நாள் சீக்கிரமாகவே வருகிறது. அதனால அவட்ட நாளில நாங்க பங்கு கொள்ளணும்ன்றதுக்காகத்தான் இந்த பாடத்திட்டத்தையும் சரி இதை கற்றுக்கொள்றதுக்கான முழு காரணமே அதுதான். அடுத்து நாங்க பார்த்தது 5 டைப்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி பார்த்தோம் நாங்க. அதாவது ஓல்ட் டெஸ்டமெண்ட், அதாவது பழைய ஏற்பாட்டிலையும் பார்த்தோம், புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்தோம். பழைய ஏற்பாட்டுல 5 வகையான ஊழியங்களை பார்த்தோம். முதலாவதாக ஆசாரியர் ஊழியம், 2வது நியாயாதிபதிகள், 3வது ராஜாக்கள், 4 தீர்க்கதரிசிகள், 5வதாக கொடுக்கப்பட்டதான் அவர்களுக்கு குமாரனின் ஊழியம். அதாவது பழைய ஏற்பாட்டுல 5 வகையான ஊழியங்களை எசப்பா இஸ்ரவேல் ஜனத்துக்காக கொடுத்தாரு. ஏனென்றா அவங்களுக்கு உணர்வடைகிறதுக்காக 5 பேரோட பேசினார். 5 கடைசியில குமாரன் ஊழியம் செய்யறார் அவர்களுக்காக. ஆனா அந்த ஊழியத்திலையும் என்ன செய்யல, அவர்தான் மேசியா என்பதை அறிந்து கொள்ள இல்லை. அதனாலதான் மத்தேயு 6:28 அவர் சொல்லுவார், 5 அப்பங்களும் 2 மீன்களும் என்று சொல்லுவார். அந்த 5 அப்பங்களும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுட்டு அந்த 2 மீன்களை நாங்க 11வது அதிகாரத்துல வெளிப்படுத்தல் 11வது அதிகாரத்துல நாங்க யாருன்றத கண்டு கொள்ள போறோம். அவங்க 2 பேரும் தான் உபத்திர காலத்துல இரத்த சாட்சியாக மறிக்க போறவங்க. அப்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 5 அப்பமும் 2 மீன்களும் தான் அவங்களுக்கு உரிய ஊழியம். அதுல மிகுதியானதை என்ன செய்தாங்க, 12 கூடைகள்ல எடுத்தாங்க. அந்த மிகுதியானதுதான் 12 அப்போஸ்தலர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப வேதத்தை படிக்கும் போது நாம் என்ன செய்யணும், லைக் சாதாரணமா படிக்கும் போது அது பைபிள் வசனம்ன்றது மட்டும்தான் தெரியும். அப்ப அதை மெடிடேஷன் பண்ணி அதுல இருக்கிற ரெவலேஷன்களை புரிஞ்சு கொள்ளும் போதுதான் கர்த்தர் அதற்குள்ள வச்சிருக்கிற பொக்கிஷங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து புதிய ஏற்பாட்டிலையும் என்ன செய்திருக்கிறார், எபேசியர் 4:12 ஆஹ் 5 வகையான ஊழியங்களை அவள் கொடுத்திருக்கிறார். முதலாவது அப்போஸ்தலரை கொடுத்திருக்கிறார், 2 தீர்க்கதரிசிகளை கொடுத்திருக்கிறார். ஒரு சபைக்கண்டு நியாய தீர்ப்பை குறித்து சொல்றதுக்கு ஒரு தீர்க்கதரிசி கொடுப்பாங்க. எவாஞ்சலிஸ்ட் சுவிசேஷத்தை சொல்றதுக்கு ஒரு எவாஞ்சலிஸ்ட் ஊழியத்தை கொடுப்பாங்க. அடுத்த செப்பர்ட் மேய்ப்பன், அதுதான் மறைவான மன்னாவை எடுத்து கொடுக்கிறது. அடுத்தது பாஸ்டர் போதகர், அவர் என்ன செய்வார், பரிசுத்த ஆவியானவர் துணையோடு எங்களை ஒன்று கூடி வழி நடத்துறது, மந்தைக்கு மாதிரி என்று சொல்றது. அப்ப அந்த போதகர் அவர் மூலம்தான். ஆனா இந்த 5 வகையான ஊழியங்களையும் போதகர்களையும் செய்ய முடியும். ஆனா 5 பேரும் அந்த சபையில இந்த ஊழியத்தை செய்யக்கூடியது. அது கர்த்தர் அவைக்கு இப்ப 9 வரங்கள் இருக்கிற மாதிரி சில பேருக்கு ஒரு வரத்தை கொடுத்திருப்பார், சில பேர் 9 வரங்களையும் பெற்று அற்புதங்கள் செய்தவங்களும் இருக்கிறாங்க. அப்ப தேவன் யாருக்கு எதை கொடுப்பாருன்னு தெரியாது. ஆனா அதை வாஞ்சியோட பெற்றுக்கொள்றதுக்கு நாம தான் வாஞ்சியோட இருக்கணும். அதை வாஞ்சப்படும் போது வாஞ்சிக்கிற எல்லாருக்கும் என்ன செய்யறார், அவர் கொடுக்கிறார். ஆனா இந்த 5 விஷயங்களைத்தான் நாங்க கடந்த வாரம் பார்த்திருந்தோம். இந்த கடந்த வாரம் பார்த்த 5 விடயங்களை நாங்க இப்ப ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம். இதுல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளலாம். யாருக்கும் கொஸ்டின் இல்லையா? ஓகே, அப்படியான நாங்க என்ன செய்ய போறோம்னா, இந்த இப்ப கடைசி கால அடையாளமாக உலக ரீதியில என்ன நடக்குதுன்றத மட்டும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பார்க்க போறோம். அதாவது கடைசி கால அடையாளமாக கடந்த வாரம்
இப்ப இன்னைக்கு புதனன்னா அடுத்து போன ஞாயிற்றுக்கிழமை வர நடந்த விஷயங்களை பார்க்க போறோம். அதாவது யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. அது கர்த்தர் கடைசி காலத்தை குறித்து மத்தியில சொல்ற ஒரு விஷயம் தான் அது. யுத்தங்களின் செய்திகளையும் கேட்பீங்கன்றது. இஸ்ரவேலுக்கு ஆரம்பத்துல இஸ்ரவேலுக்கும் ஹமாஸுக்கும் தான் அந்த யுத்தம் தொடங்கிச்சு. ஆனா அந்த யுத்தம் இப்போது ஈரானுக்கும் லைக் இஸ்ரேலுக்குமாக அந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அந்த யுத்தத்துல என்ன செய்ய போறாங்க? இப்ப அங்க ஷெல்டர்ஸ் ஓபன் பண்றாங்க. இஸ்ரேல்ல ஷெல்டர்ஸ், அதாவது சுரங்கங்கள், அதாவது நிலத்துக்கு அடியில சுரங்கங்கள் உண்டாக்கப்பட்டு அந்த சுரங்கங்கள்ல தான் அதிகாரிகள் அங்க போய் தாங்கிக் கொள்றாங்க. இவங்களுக்கு, அதாவது அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு யுத்தம், ஒரு ஏவுகணை வரப்போதுன்னா ஒரு சைரன் மூலம் மெசேஜ் கொடுப்பாங்க. எல்லாரும் என்ன செய்வாங்க? அந்த ஷெல்டர்ஸுக்குள்ள போய் தாங்கிக் கொள்ள வேணும் என்று சொல்லி இப்ப அந்த ரெட் சோன் மாதிரி கொடுத்துட்டாங்க இஸ்ரேல்ல. அது மட்டும் இல்லாம அவங்க மாஸ்கும் கொடுத்திருக்கிறாங்க. ஏன் எல்லாருக்குமே மாஸ்க் கொடுக்குறாங்கன்னு சொன்னா, இது ஒரு சாதாரண யுத்தமாக இருக்க போறது இல்ல. அது பயோவாராக இருக்க போகுது. பயோவாருண்டா என்னன்னா அணுகுண்டு வீச்சாக இருக்க போகுது. அப்ப அந்த அணுகுண்டு வீச்சுன்றது அது ஒரு அணுகுண்டு வீசினா அந்த அதாவது ஒரு வைரஸ் மூலம் அவங்க ஒரு வைரஸ் தான் பரப்ப போறாங்க. அதாவது அங்க இருக்கிற மக்களை அழிக்கணும்ன்றதுல அவங்க எல்லாருமே அணுகுண்டு வீச்சுகத்தான் இந்த யுத்தம் இருக்க போன்றதான் எசேக்கியேல்ல சொல்லப்படுது. அப்ப அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்களாம்? எசேக்கியேல்ல பாத்தீங்கன்னு சொன்ன 38 அதிகாரம்ல அவங்க அந்த எலும்ப கூட என்ன செய்வாங்களாம்? எரிக்க மாட்டாங்களாம். அதை வெட்டி புதைப்பாங்களாம். என்னடா காரணம்? அந்த எலும்பின் மூலம் கூட அந்த கதிர்வீச்சின் மூலமாக என்ன செய்யப்பட்டும் இன்னொருத்தருக்கு அந்த வைரஸ் பரவிடும்ன்றதுக்காக அப்படி செய்வாங்கன்றது. அப்ப இந்த 3வது உலக போர் ஒரு பயோவாராகத்தான் இருக்க போறதுன்றத வேதம் சொல்லுது. நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேணும். அது மட்டும் இல்லாது இந்த யுத்தத்துல இதுவரைக்கும் மறைவாக உதவி செய்துட்டு வர ரஷ்யாவும் துருக்கியும் என்ன செய்வாங்க? பகிரங்கமாக இந்த 3வது உலக போர்ல பங்கு கொள்ளும் போது அது 3வது உலக போராக பிரகடனப்படுத்தப்படும். அதனாலதான் எசேக்கியேல் சொல்லுவார், ரஷ்யாவை உன்னை 6 துறடுகள் கொண்டு கூட்டி வருவன் என்று. அதே ரஷ்ய அதிகாரி ஒரு பேட்டியின் மூலமாக சொல்றாரு என்று சொன்னா, நான் இந்த யுத்தத்தில் பங்கு கொள்ள விரும்பல, ஆனா என்ன செய்யறாங்க? யுத்தத்துக்கு வரவழைக்கும் படிக்கு என்ன அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்குறாங்கன்னு சொன்னார். அப்ப கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் என்ன செய்து ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டு வரத நாங்க காணக்கூடியதாக இருக்கு. அப்ப நாங்க இந்த நேரத்துல நாங்க என்ன செய்யணும்? இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அது கர்த்தரின் பிரியமான மனுஷர், பிரியமான தேசம். அவங்க மேல அவங்களுக்கு எதிராக எந்த ஆயுதம் ஏற்படுத்தினாலும் வாய்க்காது போகும்ன்றது வசனமாக இருந்தாலும், ஆனா அவங்களுக்காக நாங்க ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து ஜனத்துக்கு விரோதமாக ஜனம். அந்த ஜனத்துக்கு விரோதமாக ஜனம்ன்றது கர்த்தருடைய கடைசி கால அடையாளத்துல அதுவும் ஒன்றா சொல்லப்பட்டிருக்கு. இப்போது நீங்க ஜூக்கியில பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது குடியுரிமை ஆபீஸ் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா போராட்டங்கள் செய்யறாங்க. அங்க ஏற்கனவே குடியுரிமை பெற்றவங்களை நாட்டுக்கு திருப்பி அனுப்பும்படி சொல்றாங்க. அப்ப அது பெரிய அளவுல இப்ப போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதே போராட்டம் அதே மாதிரியான ஒரு போராட்டம் கடந்த வாரம் பங்களாதேஷ்ல நடந்துச்சு. ஆனா அது குடியுரிமைக்காக இல்ல, அரசியலுக்கும் மாணவர்களுக்குமாக அது நடக்கப்பட்டது. ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக நடக்கப்பட்டு அரசியல்வாதிகளை துரத்தி எல்லாம் அடிச்சாங்க. அப்ப அப்படியான அது விரோதத்தை, அது ஜனத்துக்கு விரோதமாக, ராஜ்யத்துக்கு விரோதமாக, அதே நம்ம நாட்டுல ஸ்ரீலங்கால கடந்த வருஷம் நடந்துச்சு. அது அரசியலுக்கு எதிராக மக்கள் போராட்டத்துல ஒன்று கூடினாங்க. அப்படி இந்தியால நடந்துச்சு. அப்ப ஒவ்வொரு நாடுகளையும் என்ன செய்து ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் மக்கள் என்ன செய்யறாங்க? போராடி கொண்டிருக்கிறாங்க. அப்ப இது இப்படி எல்லாம் நடக்கும் போது நாங்க என்ன செய்யணும்? இது கடைசி காலமா இருக்கிறது என்பதை நாங்க அறிஞ்சு கொள்ளணும். அடுத்து 3வது விஷயம் பஞ்சங்கள். அப்ப அந்த பஞ்சங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்குதா? நாங்க அந்த காலத்திலேயே இருக்கிறோம். இது நான் இப்ப உலக ரீதியான நியூஸஸ் சொல்றேன். ஆனா வெளிப்படுத்தல்ல நாங்க எந்த முத்திரை உடைக்கும் போது என்ன இதுன்றத நாங்க வெளிப்படுத்தல் படிக்கும் போது பார்க்க போறோம். ஆனா இது இப்ப உலகத்துல நடந்து கொண்டு இருக்கிற, அதாவது கடந்த வாரம் நம்ம சுத்தி இருக்கிற நாடுகள்ல நடந்த விஷயங்கள் தான் இது. பஞ்சங்களுக்கு காரணம் 3 காரணங்கள் தான் இருக்க முடியும். ஒன்று இயற்கையின் சீற்றமாக இருக்கும், 2 யுத்தங்களாக இருக்கும், இல்லாட்டி
வியாபாரங்கள் தோல்வியா இருக்கு. எக்கனாமிக் கிரிட்டிஸ் என்று சொல்லுவாங்க, அதாவது வியாபாரம் வீழ்ச்சி என்று சொல்லுவாங்க. அப்ப இயற்கையின் சீற்றத்தால ஒரு பக்கத்துல என்ன செய்யுது, பஞ்சங்கள் நடந்து கொண்டிருக்கு, யுத்தங்களினால பஞ்சங்கள் நடந்து கொண்டிருக்குது. அடுத்து வியாபாரம். இப்ப இந்த வியாபாரத்தை தான் எடுத்து கொள்ள வந்தது என்னன்னா, இந்த கடந்த வாரம் யுஎஸ்ஏல ட்ரில்லியன் டாலர்ஸுக்கு அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் விழுந்து போயிருக்கு. அந்த சர்வதேச நாணயத்துல அமெரிக்கா தான் இப்ப பஞ்சத்திலேயே முதல் நாடா இருக்க போகுது. ஏன்னா அவ்வளத்துக்கு அவங்களோட ஸ்டாக் மார்க்கெட், அதுவும் $600 trillion அன்னைக்கு அது இலகுவாக அவங்க எழும்பி வரக்கூடிய நாடாக இப்ப இல்ல. அப்ப அவங்க அவ்வளத்துக்கு அந்த அமெரிக்கால ஸ்டாக் மார்க்கெட் விழுந்ததோட என்ன செய்யப்பட்டுட்டு, இந்தியா, ஜப்பான், சைனா எல்லா நாட்டிலையும் என்ன செய்யுது, ஸ்டாக் மார்க்கெட் கம்ப்ளீட்லி டவுன் ஆயிடுச்சு. அப்ப இப்படி கம்ப்ளீட்லி டவுன் ஆனது. அப்ப இது ஒரு காரியம் இல்லாம இது நடக்குமான்றது தான் நாங்க ஆராய்ச்சி பார்க்கணும். ஏண்டா கர்த்தருடைய வசனம் வெளிப்படுத்தல சொல்லுது, இந்த ராஜ்யம், அதாவது இப்ப இருக்கிற இந்த அமெரிக்காட ராஜ்யம் விழுந்து போகும். இன்னொரு புதிய ராஜ்யம், 10 நாடுகள் கொண்ட புதிய ராஜ்யம் உருவாக்கப்பட வேண்டும். அந்த உருவாக்கப்பட வேண்டும் என்ற என்ன செய்யப்படணும், இந்த ராஜ்யம் வீழ்த்தப்பட வேண்டும். முதலாம் உலக போரின் பின்னாடி என்ன நடந்துச்சு, நம்மட யூகே தான் வல்லரசு நாடாகவும் நாணயமாகவும் வந்துச்சு முதலாம் உலக யுத்தத்துக்கு பின்பு. 2ஆம் உலக யுத்தத்தின் பின்பு என்ன செய்யப்பட்டது, யுஎஸ்ஏ அதை எடுத்துக்கொண்டது. வல்லரசு நாடாக யுஎஸ்ஏயும் வல்லரசு சர்வதேச நாணயமாக டாலர்ஸும் வந்துச்சுது. அதே மாதிரி தான் இந்த 3ஆம் உலக யுத்தம் நடந்து முடிகிற தருவாயில 10 நாடுகள் கொண்ட யூரோப் யூனியன் தான் தலைமையகமா வரப்போகுது. சர்வதேச அதிகாரத்தை தன்னுடைய கைகள்ல எடுத்துக்கொள்ள போகுது. அது மட்டும் இல்லாம சர்வதேச நாணயமாக வரப்போற நாணயமும் அந்த ஈரோ என்ற நாணயம் தான். இது வேதத்துல இருக்காண்டு கேட்டா வெளிப்படுத்தல கர்த்தர் இந்த வசனங்களை குறித்திருக்கிற 10 தலை கொண்ட ஒரு ராஜ்யம் வரப்போகுது. அந்த ராஜ்யம்தான், அந்த ராஜ்யத்துல இருந்தா ஆந்தி கிறிஸ்துவானவனும் வரப்போறான் என்றது எல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப அதனால நாங்க வெளிப்படுத்தல் விசேஷங்களை ஒவ்வொன்றாக படித்து கொண்டு போகும்போது நடக்க போற காரியங்களோட எங்களால பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனால இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 3 பஞ்சங்களோட இன்னொரு பஞ்சத்தை பற்றி கர்த்தர் வேதத்துல வேதத்துல வெளிப்படுத்தல 4வது முத்திரை உடைக்கும் போது சொல்றார் கர்த்தர் என்னண்ட 4 வகையான மரணங்கள் வரும் என்று சொல்றார். அதாவது ஒன்று இயற்கையின் அழிவு, 2வது யுத்தம், பட்டயம் என்றது யுத்தம். 3 வகையான பட்டயம் இருக்கு. நாங்க அதை படிக்கும் போது கற்றுக்கொள்வோம் 3 வகையான பட்டயமும் என்னண்டு. அப்ப அந்த யுத்தங்களும், அடுத்து என்ன செய்யப்படுது, பஞ்சங்கள், அடுத்தது என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா துஷ்ட மிருகங்கள். அந்த துஷ்ட மிருகங்கள் இப்படியான ஒரு 4 வகையான மரணங்கள் என்ன செய்யப்படுமா, இந்த 25, 26ஆம் ஆண்டுகளுக்குள்ள இந்த 4 வகையான இதாலையும் நிறைய மரணங்கள் செய்யும். அதுல 4வது முத்திரை உடைக்கப்படும் போது சொல்லப்படுது, 1/4 பங்கு தேசத்து 1/4 பங்கு மக்கள் இறந்து போவார்கள். அப்ப இப்ப உலகத்திட 800 கோடி மக்கள் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க. அந்த 800 கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட 200, 250 கோடி 1/4 பங்கு மக்கள் இறந்து போவாங்க. இப்ப என்னத்தால, இயற்கை பேரழிவு, யுத்தம், துஷ்ட மிருகத்தினால என்றது கொள்ளை நோய்கள். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொள்ளை நோய்க்கும் பின்னாடி ஒரு துஷ்ட மிருகம் இருக்கும். இப்ப கொரோனாக்கு பின்னாடி கூட நீங்க கேள்விப்பட்டீங்க, சைனால பாம்பை இதை எடுத்தாங்க, ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே ஒவ்வொரு வைரஸுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு துஷ்ட மிருகம் இருக்கு. அப்ப வைரஸ் எல்லாம் உண்டாகிறதுக்கான காரணம் அவங்களோட சனத்தொகையை அவங்க குறைக்கிறதுக்காகத்தான் இதை செய்யறாங்க. ஏனென்றா இப்ப நீங்க உலகத்திலேயே முதலாவது சனத்தொகை உள்ள நாடுன்னு கேட்டா எல்லாரையும் சொல்லக்கூடிய நாடாக சைனா இருந்துச்சு. ஆனா இந்த கொரோனாக்கு பின்னாடி உலகத்துல சனத்தொகை கூடிய நாடாக இந்தியா இருக்கு. 2வது இடத்துக்கு சைனா வந்துச்சு. அப்ப அவங்களோட திட்டம் என்னது, அவங்களோட சனத்தொகையை எவ்வளவுக்கு குறைக்க முடியுமோ அவ்வளவுக்கு குறைக்கிறதுக்காகத்தான் இந்த வைரஸுகளை பரப்பி கொண்டு வராங்க. அப்ப அதனால இந்த வைரஸ் இதுல 1/4 பங்கு மக்கள் இந்த 4 வகையான யுத்தங்களாலையும் இயற்கை அழிவாலையும் கொள்ளை நோய்களாலையும் பாதிக்கப்பட போறாங்க. சோ நம்ம இவங்களுக்காக ஆனாலும் கர்த்தர் இதெல்லாம் ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் அடுத்தது
ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் பஞ்சங்கள் பட்டினிகள் எல்லாம் வரும்போதும் கர்த்தர் என்ன சொல்ற, நீங்க இதை குறித்து பயப்பட, ஏன்னா தேவனுடைய கரம் நம்மோடு இருக்குது. அதனால தேவன் நம்மளை எப்படியுமே போஷிப்பார். ஏன்னா இந்த கொரோனா டைம்லயும் தேவன் என்ன செய்தார், எங்களை போஷித்தார், எங்களை பாதுகாத்து கொண்டார். அந்த மாதிரி எவ்வளவு பஞ்சம் வந்தாலும் நம் தேவன் என்ன செய்வார், கர்த்தருடைய நாமத்துல கர்த்தரை பிடித்து கொண்டு நிக்கிற ஒருவரையும் அவர் கைவிடப்படுவதில்லை. ஆனா நாங்க என்ன செய்யணும், இவங்களுக்காகவும் இந்த பஞ்சத்துக்காகவும் இவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நாம கடமைப்பட்டிருக்கோம். மற்றவங்களுக்காக இந்த காலங்கள்ல தான் ஆத்துமாக்களை நாங்க நிறைய அறுவடை செய்ய அவங்களுக்கு வேதத்தை சொல்லி கொடுக்கவும் வேதத்தை புரிய வைக்கவும் முடியும். அதனால எவ்வளவுக்கு நம்ம ஆத்துமாக்களுக்கு இதை புரிஞ்சு கொள்ள வாய்ப்பு கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு நாங்க வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு இதை விளக்கப்படுத்த. ஏன்னா யாருமே என்ன சொல்றது உணர்வடையாம இருந்தாங்கன்றதான் வெளிப்படுத்தல. இவ்வளவு முத்திரைகளும் இவ்வளவு ஆபத்துக்கள் நடக்கும் போதும் என்ன செய்யறாங்க அனுங்கத்த மக்கள், வேதம் சொல்லுது அவர்கள் உணர்வடையாது கேட்டும் கண்டும் கூட என்ன செய்தாங்க, தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறாங்க ஒழிய தேவனண்டே கிட்டி சேர இல்லை. அவங்க உணர்வடையவே இல்லை. அப்ப நாம அந்த உணர்வடையாது இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கவும் அவங்க உணர்வடையத்துக்காக கடந்து வர விஷயங்களை வேதத்தோட நாம ஒப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சோ அடுத்து நாங்க பார்க்க போற விஷயம் யார் நீதிமான்ன்றது தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற விஷயம் யார் நீதிமான் யார் சன்மார்க்கன் என்றத பார்க்க போறோம். நீதிமான் என்றது கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான் என்று பவுல் சொல்றார். சோ அவங்க கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமானா இருக்கும்போது சன்மார்க்கர் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய ரத்தத்தினால கழுவப்படாதவங்களா இருப்பாங்க, ஆனா நன்மை செய்யற மனிதர்களா இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்ப சில பேரை என்னது நாமளும் புறஜாதியில இருந்தா வந்தோம், ஆனா நான் உதாரணத்துக்காக அவங்கள சொல்றேன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க, இயற்கையாகவே அவங்களுக்குள்ள இரக்க குணம் இருக்கு, நிறைய நன்மைகளை செய்வாங்க, எளியவன் கையை மேம்படுத்துவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா என்ன செய்வாங்க, அவங்க நீதிமானாக்கப்படையில, அதாவது தேவனுடைய நாமத்தை அறிந்து கொண்டு தேவனுடைய ரத்தத்தினால கழுவப்படாததுனால அவங்க நீதிமானாக்கப்படையில. அப்ப அவங்க சன்மார்க்கன். அப்ப நீதிமானுக்கும் சன்மார்க்கனுக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரிஞ்சாதான் நாங்க அடிச்சு இந்த வேதத்தை யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, யாரு இதுல எடுத்துக்கொள்ளப்படுதல்ல இருக்க போறாங்க. அப்ப தேவனை அறியாம நன்மையெல்லாம் செய்து கொண்டு எல்லாத்தையும் நன்மையா செய்யற மனுஷங்க எடுத்துக்கொள்ளப்படுதல்ல பங்கு கொள்ளுவாங்களாண்டா இல்ல. யாரும் நன்மையை செய்தாலும் அது அவங்களுக்கு அது இரக்கம், எனது நியாய தீர்ப்புல இரக்கம் மேன்மை பாராட்டு. சோ தேவன் அந்த இடத்துல அவங்களுக்குரிய இரக்கத்தை காட்டுவார். அவங்க செய்த நன்மைகள் எளியவன்களை அவங்க கண்ணோக்கி பார்த்தது நிமித்தம் அங்கே இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். ஆனால் இங்க நீதிமான்களுக்குத்தான் இது உண்டு. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்களுக்குத்தான் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதலும் இந்த வெளிப்படுத்தல் விசேஷமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அவருடைய ரகசியங்களை அறியறது நீதிமான்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதுக்கு உதாரணம் என்னன்னா, எபிரேயர் 11:40 பவுல் சொல்றார், அதாவது நீதிமான்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க, அதாவது பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் தொடக்கம் மல்கியா வர என்ன செய்யுது, லைக் ஆபேல் தொடக்கம் சகரியா வர ரத்த சாட்சியா மறிச்ச மனுஷங்களாக இருக்கிறாங்க. ஆனா பவுல் சொல்லும்போது சொல்றாங்க, அவங்க எல்லாரும் என்ன செய்தாங்களாம், விசுவாசத்தால நற்சாட்சி பெற்று கொண்டும் என்ன செய்யலையாம், நம்ம எல்லாம அவங்க பூர்ணப்பட மாட்டாங்களாம். அதனாலதான் அவங்க பரதேசியில நமக்காக காத்திருக்கிறாங்க. ஏன்னா நாம தான் நீதிமான்களாக இருக்கிறது நிமித்தம் அவருடைய நமக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் கிடைக்காத பாக்கியம் என்ன செய்யப்பட்டிருக்கு, நமக்கு கிடைச்சிருக்கு. அதனாலதான் ஜாக்கோப்ல இருந்து எல்லாரும் கேட்பாங்க, உம்முடைய நாமம் என்ன, உம்முடைய நாமம் உண்டு. யாருக்குமே சொல்லப்படாத நாமத்தை நாம இயேசு என்று தெரிந்து கொண்டோம். அந்த நாமம் இயேசு என்ற அந்த நாமத்தின் நிமித்தமும் அவருடைய இரத்தத்தினால நாங்க கழுவப்பட்டது நிமித்தமும் நாம நீதிமான்கள் ஆகப்பட்டது நிமித்தம் நம்மை அல்லாது அவங்க பூர்ணப்படுகிறாங்க இல்ல. அப்ப விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லப்பட்ட ஆபிரகாம் கூட என்ன செய்யறார், நமக்காக பரதேசில காத்துட்டு இருக்கிற. அப்ப நம் தேவன் நமக்கு அவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிற. அப்ப நாம தான் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்லாக்கியத்தை அறிஞ்சு கொள்ளணும். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கு. அப்ப நான் பெற்ற இன்பம், நான் பெற்ற சந்தோஷம், நான் பெற்ற எல்லாவற்றையும் என்ன செய்யணும்,
நாம் மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளணும். ஏண்டா கொண்டா மட்டும்தான் முடியும். ஏனென்றா நான் மட்டும் இந்த சந்தோஷத்தையும் இந்த இதை பெற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த மகிமையை நான் மட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடாது. எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். அதனாலதான் மற்ற மதத்தவர்கள் வேணுமெண்டா என்ன செய்யலாம், சுவிசேஷம் சொல்றது அவங்க மேல விழுந்த கடமை இல்லை. ஏனென்றா அவங்க அதுல பரலோக ராஜ்யத்தை பற்றி சிந்தனை இல்லாதவங்க. ஆனா நாம பரலோக ராஜ்யத்தை, அதாவது மேன்மையானவர்களை மட்டுமே சிந்திக்கிற மனுஷர்களாக இருக்கிறோம். அதனாலதான் நாங்க பரலோக ராஜ்யத்துல எல்லாரும் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும், எல்லாரும் பங்கு கொள்ள வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்தின் நிமித்தம் தான் நாங்க என்ன செய்யறோம், நாங்க பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தையும் அந்த மகிமையும் நாங்க மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துறோம். அதனாலதான் கர்த்தர் நம்ம எல்லாமே என்ன செய்யல, அவங்க பரிபூர்ணப்படாத படிக்கு அவங்க நமக்காக காத்திருக்கிறாங்க. சோ அப்ப அந்த நீதிமான் யாரு, சன்மார்க்கர் யாருன்றதையும் பார்த்தோம். அடுத்து நாங்க பார்க்க போறது 4 வகையான பிரமாணங்கள். அப்ப 4 வகையான நிறைய பிரமாணங்களை நீங்க வேதத்துல விசுவாச பிரமாணம், பவுல் நிறைய பிரமாணங்களை பற்றி சொல்லியிருப்பார். ஆனாலும் இந்த 4 வகையான பிரமாணத்தை ஏன் நாங்க கற்றுக்கொள்ளணும்னா, வேதத்துல ஏன் அந்த 4 வகையான பிரமாணங்களும் என்பது பரலோக ராஜ்யத்தை பற்றி 1வது அதிகாரத்துல வெளிப்பாடுல படிக்கும் போது நாங்க பார்ப்போம். அந்த பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னா, சிங்காசனம் இருக்கு. சிங்காசனத்தை சுற்றி எனக்கு நீங்க வேணுமென்னா இன்னைக்கு அடுத்த வாரத்துக்கு நீங்க வர முன்னாடி வேதத்தின் வெளிப்படுத்தல 1வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அந்த சிங்காசனம் எப்படி இருக்கு, அந்த சிங்காசனத்துக்கு பக்கத்துல தேவன் வீற்றிருக்கிற பிதாவானவர் வீற்றிருக்கிறதையும், அவருடைய வலது பார்சத்தில் ஆட்டுக்குட்டியானவர் வீற்றிருக்கிறதையும், 4 ஜீவன்களையும், அவரை சுற்றி 24 மூப்பர்கள் இருக்கிறதையும், கண்ணாடி கடல், எல்லாவற்றையும் நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. நாங்க அந்த பரலோக ராஜ்யத்தை நாங்க படிச்சுட்டு அந்த 7 சபைகளையும் பற்றி படிச்சுட்டு, அந்த 3 அதிகாரங்களையும் படிச்சுட்டு ஒரு 5 வகையான மக்களை பற்றி பார்ப்போம். ஏனென்றா தேவன் தனக்கென்று ஒரு 5 வகையான மக்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த மக்கள் யாரு, அந்த மக்கள் கூட்டத்துல நாங்க எந்த கூட்டத்துல இருக்கிறோம்ன்றது எல்லாம் நாம அதை காணும் போதுதான் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்றதை எங்களால உணர முடியும். ஏனென்றா நம்ம வேதத்தை கற்றுக்கொள்ளுவோம். வேதத்துல நமக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் ஏசாயா தீர்க்க தரிசனங்கள். ஏனென்றா நம்மட அதாவது ஆசீர்வாதத்துக்குரிய தீர்க்க தரிசனங்களை என்ன செய்திருவோம், அதையெல்லாம் பெற்றுக்கொள்வோம். ஆனா அந்த தீர்க்க தரிசனங்களையும் விட மகா கிருப, அவருடைய அன்பை உங்களால ருசி பார்க்க முடியுமாண்டா, உங்களுக்கு 2 அதிகாரம் தான் இருக்கு. ஒன்று உன்னத பாட்டு, ஒன்று வெளிப்படுத்தல். அந்த உன்னத பாட்டுல அந்த சபை, அதாவது சூலமித்திரிய ஒரு சபையாத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சூலமித்திரைக்கு தேவன் எப்படிப்பட்ட ஒரு அன்பை கொடுக்கிற, அந்த தேவனுடைய அன்பை விட்டு விலகிட்டா என்ன ஆகும், எவ்வளவு வேதனையா இருக்கும். அவர் கொஞ்சம் விலகி போனா அந்த அன்பை உணர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அன்பை நீங்க வெளிப்படுத்தலையும் பார்க்க முடியும். ஏனென்றா அவ்வளவு கிருபையா அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனங்களை எப்படி பாதுகாக்கிறார், எப்படி தாங்குகிறார். ஆனா போன முறை ஜாக் ரோபர்ட் சொன்ன மாதிரி அவருடைய தாங்குற கரம் எல்லாம் நம்மளால வெளிப்படுத்தல காணக்கூடியதாக இருக்கும். ஏனென்றா அப்படி ஒரு தாங்குற கரமாக என்ன செய்வார், எங்களை தாங்குவார். அதனால நீங்களே பார்த்திருப்பீங்க, நமக்கு 2 விதமான தீர்க்க தரிசனம் கொடுத்திருப்பார். உங்களை புறாக்களை போல கொண்டு வந்தேன்னு சொல்லுவார். அதே மாதிரி கழுகுகளின் செட்டைகள்ல இருந்து உங்களை கூட்டிட்டு வந்தேன், கழுகுகள செட்டைகள்ல கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லுவார். ஆனா அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். ஏன் எப்படி அது புறாக்களை போல இருந்தாண்டா, நீங்க 1918 ஆண்டுக்கு பிறகு என்ன செய்தது, அப்பதான் இஸ்ரவேல் ராஜ்யம் உருவாக்கப்படுது. அப்ப அந்த 1918 இருந்து இந்த 2018 ஆண்டு உக்ரைன் வாருக்கு முன்னாடி வரைக்கும் என்ன செய்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்தாங்க. அவங்க வந்ததெல்லாம் சின்ன விமானத்துல வாரதெல்லாம் அது புறா வடிவமாக இருக்கும். அதே ரெக்யூ பண்ணிருப்பாங்க. சில இடங்கள்ல அவங்கள சிறப்பிடிக்கப்பட்டிருந்தாங்க ஜூதர்கள். அவங்க சிறப்பிடிக்கப்பட்ட யூதர்கள் என்ன செய்யப்பட்டாங்கன்னு சொன்னா, ராணுவ விமானத்துலதான் கொண்டு வந்தாங்க. அதுவும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த ராணுவ விமானம் எப்படிப்பட்டதுன்னா, கழுகுட படம் போட்ட விமானம். நீங்க எல்லாம் அதெல்லாம் படிக்கும் போதும் அதை கேட்கும் போதும் உங்களுக்கு நம்மளை அறியாமலே நமக்குள்ள கண்ணீர் வரும். ஏனென்றா தேவனுடைய ஒரு வார்த்தை கூட பொய் இல்லை.
அவர் புறாக்களை போலவும் கழுகுகள் மேலேயும் நம்மளை ஏற்றி கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிற. அப்போ ஒரு வார்த்தை கூட பொய்யாக இல்லை. இந்த வேதத்துல சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டுதான் இருக்கு. அதனால நம்ம அந்த வேதத்தை ஆராய்ஞ்சு கற்று கொண்டு போகும்போது தேவ தேவன் நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்கிறார்ன்றது தான் நம்ம கண்டு கொள்ளக்கூடியதா இருக்கு. இன்னும் அவருக்குள்ள கிட்டி சேரத்தான் இந்த வேத பாடங்கள் நமக்கு உதவியா இருக்கும். அதனாலதான் வேதத்தை கற்றுக்கொள்ளணும். அதனாலதான் தாவீது ராஜா சொல்லுவேன், உம்முடைய பிரமாணங்களை, அதாவது நான் உபத்திரப்பட்டது நல்லது, ஏனில் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டா மட்டும்தான் அவர் எங்கள எவ்வளவு அன்பா இருக்கிறார்ன்றத நம்மளால உணர முடியும். அந்த அன்பை உணர்ந்தாதான் நாம கடைசி வரை என்ன செய்வோம், அவருடைய அன்புல நிலைத்து நிற்போம். அப்ப நான் மட்டுமே அன்பு செலுத்துறேன், அவர் என்ன அன்பு இல்லையேண்டா நமக்கு என்ன செய்வோம், ஐயோ நான் ஏசப்பாவை நேசிக்கிற அளவுக்கு ஏசப்பா என்னல அன்பா இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி வந்துடும். அப்ப அதுல நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனா நான் நேசிக்கிறத விட என் தகப்பன் என்ன தாங்குகிறாருன்னு தெரியும் போது, நம்மளால நம்ம அப்பா அம்மா நம்மள தாங்குகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டா நம்மளோட அப்பா அம்மா விட்டுட்டு போக, அவங்கள மீறி ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய நம்மளால முடியாது. ஏன்னா அவங்களோட பாசம் நம்மள என்ன செய்திடும், கட்டி போட்டுரும். அதே மாதிரிதான் நம்ம ஏசப்பா அவ்வளவுக்கு நம்மள தாங்குறாருன்றது தெரிஞ்சதுண்டா உங்களால மீறி எதுவுமே செய்ய முடியாது. ஒரு சின்ன பாவத்தை கூட உங்களால மேற்கொள்ள முடியாது. கண்களின் நிச்சயோ, மாமிசத்தின் நிச்சயோ, ஜீவனத்தின் பெருமையோ, இந்த மூன்றுமே தேவனுடைய அன்பை நம்ம இடத்துல இருந்து பிரிக்கவே முடியாது. அதனாலதான் பவுல் சொல்றார், எந்த ஒரு பாவம், நிர்வாணமோ, பசியோ, பட்டினியோ எதுவுமே என்னை தேவனிடத்துல இருந்து பிரிக்காது, அன்பை பிரிக்காதுன்ற. அதே மாதிரிதான் நமக்கு கர்த்தர் அப்படி ஒரு கிருபையான நாங்க இன்னும் இதை படிக்கிறதன் மூலம் நம்ம தேவனிடத்துல கிட்டி சேர வேணும், அவருடைய அன்பை உணர வேணும். அதுவே நம்மோட பிரயாசமாக இருக்க வேணும். சோ இதுல 4 வகையான பிரமாணங்களை பாக்குறோம். அதாவது ஆபிரகாம் முதல் என்ன செய்யறது, ஆபிரகாம்ல இருந்து மோசே வரையும் கர்த்தர் பிரமாணத்தை கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு. அது மனசாட்சி பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பிரமாணம் மனசாட்சி பிரமாணம். ஆபிரகாம் தொடக்கம் மோசே வரை. மோசைக்கு கற்பலகைகள்ல நியாய பிரமாணத்தை எழுதி கொடுக்கிறார். அது மோசே தொடக்கம் இயேசு கிறிஸ்துவானவர் வரும் வரைக்கும் நியாய பிரமாணத்தை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பற்றுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் வந்ததும் அது கிருபையின் பிரமாணம். அதாவது கிருபையின் பிரமாணமும் என்று சொல்லலாம், இல்லாட்டி சுயாதீன பிரமாணம் என்று சொல்லப்படுது. அந்த சுயாதீன பிரமாணத்துக்கும் கிருபையின் பிரமாணம் என்றதும் ரெண்டுமே ஒன்றுதான். அது இயேசு கிறிஸ்துவனால கிருபை. அப்ப கிருபை என்றது என்னது, மன்னிப்பு. நியாய பிரமாணம் என்றது தண்டனை. அதாவது நீங்க ஒரு பாவம் செய்துட்டீங்கன்னா அதுக்கு தண்டனையா என்ன செய்வீங்க, பலி கொடுத்துருவீங்க, பலி கொடுத்து உங்களை மீட்டுக் கொள்வீங்க. ஆனா இங்க என்ன கிருபையின் பிரமாணத்துக்கு என்ன வித்தியாசம், நீங்க ஒரு பாவம் செய்துட்டீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு அதை உணர்த்துவார். உணர்த்தப்படும் போது என்ன செய்வீங்க, தேவனிடத்துல போய் அதை அறிக்கையிட்டு என்ன செய்திருவீங்க, விட்டு விடுவீங்க. அதுதான் கிருபை. அப்ப நீங்க அறிக்கை இடும் போது அதை தேவன் மன்னிச்சு அதை எடுக்க. அதனாலதான் வார்த்தை சொல்லுது, நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் என்னதான் அவர் கார்மேகம் போல அகற்றி விடுகிறாருங்க. நாம அறிக்கை இடும் போது நம்முடைய பாவங்களை உணர்வடைஞ்சு நம்ம அறிக்கை இடும் போது அவர் கார்மேகங்களாக அகற்றி விடுகிறார். அப்படியே மறந்து போயிடுவார். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னா பேதுரு. பேதுரு நம்ம ஏசப்பாவை மறுதளிச்சாருன்றது உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏண்டா அவர் முன்னாடியே சொன்னார், நீ என்ன 3 தரம் மறுதளிக்க போகும் போது சொல்லும் போதும் அவர் என்ன சொல்றார், இல்ல நான் ஜீவனை கொடுப்பேன் ஏசப்பா உமக்காக, நான் மறுதளிக்க. ஆனா அவர் மறுதளிச்சுட்டார். மறுதளிச்ச பிறகு ஆனா அவருக்கு கர்த்தர் கொடுக்கிற இன்விடேஷன் கேபா தான் பேதுருட பேர். அப்ப கேபாவையும் அழைத்து வரும்படி அவருக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுப்பார். அந்த ஸ்பெஷல் இன்விடேஷன் என்ன கொடுக்கிறாருன்னா அதுதான் நம்முடைய அப்பா. நம்முடைய அப்பா என்ன செய்வாருன்னா அந்த ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுத்துட்டு நாமண்டா என்ன செய்வான், நீ என்ன மறுதளிச்சதானே, 3 தரம் என்ன மறுதளிச்சதானே என்று நம்ம என்ன செய்வோம், அவங்க செய்த தப்ப சுட்டி காட்டுவோம். ஆனா நம்ம தேவன் அதை ஒருபோதுமே எந்த ஒரு இந்த வேதத்துல எங்கேயுமே உங்களால சொல்ல முடியாது. தேவன் நம்ம குறைகளை சுட்டி காட்டி நம்மள அசிங்கப்படுத்தினாருன்னு எந்த ஒரு வேதத்திலுமே இல்லை. அப்ப அதனால அந்த இடத்துல கூட பேதுருவை கூப்பிட்டு அவர் சொல்றது, நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா? அப்படியான அவர் சொல்ற, நான் அன்பா இருக்கிறேன், நீங்க என்னுடைய இருதயத்தின் நினைவுகளை ஆராய்கிறாரா, அதனால நீங்க நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன், அப்படியானால் என் மந்தைகளை மேய் என்று சொல்லி அவ்வளவு பெரிய பொறுப்பு என்ன செய்ற பேதுருட்ட கொடுக்குற.
ஆனா ஒரு இடத்துல மட்டும் தேவன் ஒரு தவறை மட்டும் சுட்டி காட்டுவார். அது யாருன்னு பார்த்தா நம்ம தாவீது ராஜாவோட விஷயத்துல மட்டும்தான் அவர் சுட்டி காட்டுற ஒரே அவர் தாவீது ராஜாவை குறித்து சொல்லும் போது உரியாவின் மனைவியின் இடத்தில் செய்த தவறை தவிர அவனிடத்தில் எந்த ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொல்லுவார். ஆனா நமக்கு தெரியும், வேதத்தை படிக்கும்போது தாவீது ராஜா எத்தனை தவறு செய்தார்ன்றது அதுல ஒன்றுமே மறைக்கப்படல. ஏண்டா அது என்னத்துக்காக கத்துறாத எங்களுக்கு வெளிப்படுத்துறேன், நீ என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கூட இருந்தாலும் சரி, ஆனா நீ தவறு செய்த என்ன செய்வேன், நான் அங்க தகப்பனாக நியாய தீர்ப்புக்கு உரிய தகப்பனாக நிற்பேன். நாம இருதயத்துக்கு ஐயோ நம்ம அப்பா நாம இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லிட்டாரே, அதனால நாம தப்பு செய்யணும். நாம இருதயத்துக்கு எவ்வளவுக்கு கர்த்தரோட க்ளோஸா இருந்தாலும் நாம தப்பு செய்தா அந்த தப்புன்னு சொல்லி சுட்டி காட்டி அதை உணர்த்தி அதுல இருந்து உணர்வடைய வைக்கிறவர் தான் நம்ம தகப்பன். அதனாலதான் அந்த தாவீது ராஜாவுக்கு அனனியா தீர்க்கதரிசிய கொண்டு அதை உணர்வடைய வச்சு அந்த 51ஆம் சங்கீதத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா தெரியும், அவருடைய அந்த உருக்கமான அன்பை பார்க்கக்கூடியதா இருக்கும். அவர் அவ்வளவுக்கு ஏசப்பாட்ட அவ்வளவு வேண்டுதல் செய்வார். ஏசப்பா நீங்க என்னுடைய இடத்துல இருந்து உற்சாகம் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னிலிருந்து எடுத்து போடாதீங்கன்னு அவ்வளவுக்கு வேண்டி நிற்ப. அதுதான் நாமளும் இன்றைக்கு எத்தனையோ தவறுகளை நாங்க விட்டு விட்டு நாங்க என்ன செய்யறோம், திரும்ப திரும்ப இன்னொரு முறை ஏசப்பா இன்னொரு விசை என்று அவரிடத்துல போய் நிக்கிறோம். அதுதான் கிருபையின் பிரமாணம். அந்த கிருபையின் பிரமாணத்துல இருக்கிற நாம என்ன செய்யக்கூடாது, அந்த கிருபையை என்ன செய்யக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஐயோ நம்ம தேவன் கிருபையான தேவர், அதனால எல்லாவற்றையும் மன்னிப்பாருண்டு இல்ல. ஆனா அந்த கிருபையின் தேவன் எப்படிப்பட்டவர் என்றத வெளிப்படுத்தல காண, குமாரனின் கோபத்துக்கு நாங்கள் ஆளாகாது படிக்கு எங்களை என்ன செய்யுங்க, மறைத்து கொள்ளுங்கன்னு வேதம் சொல்லுது. அப்ப அந்த கிருபையான தேவன் என்ன செய்யறார், அவருக்கும் கோபம் வருது. அந்த கோபத்தை தான் நீங்க பார்க்க போறீங்க வெளிப்படத்துல. அந்த கோபத்துக்கு நாம ஆளாகாம இருக்கணும்ன்றதுதான் நம்ம எல்லாருடைய விருப்பமா இருக்கும். அதனால கிருபிய போக்கடிக்கிற காரியங்களை நம்ம செய்யவே கூடாது. கிருபை என்று கிருபிய போக்கடிக்க கூடாது. ஏனண்டா அதை தேவன் விரும்ப மாட்டார். ஏன்னா அந்த தேவனுக்கும் கோபம் வரும். அந்த தேவனுடைய கோப ஆக்கினைக்கும் நாங்க கொடுக்காம அதுக்கும் நாங்க ஆளாகாம இருக்கணும், எங்களை பாதுகாத்து கொள்ளணும். அப்ப அங்க 3 பிரமாணங்களை பார்த்தோம். அதாவது ஒன்று ஆபிரகாம் முதல் மோசே வரை மனசாட்சி பிரமாணம், மோசே தொடக்கம் இயேசு கிறிஸ்து வரை நியாய பிரமாணம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையின் பிரமாணம், அடுத்து நீதியின் பிரமாணம். அந்த நீதியின் பிரமாணம் தான் எது என்று சொன்னா 1000 வருஷ ஆட்சியில நம்ம தகப்பன் நீதிபதியாக இருந்து நியாயாதிபதியாக இருந்து நீதி செய்ய போற, அது நீதியின் பிரமாணமாக இருக்குது. சோ அப்ப இந்த 4 வகையான பிரமாணங்கள்ல நாங்க பார்த்தோம். அடுத்து அந்த 4 பிரமாணங்களும் ஏன் அந்த 4 பிரமாணங்களாக கொடுக்கப்பட்டது, நாம என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கிறோமா? இந்த 4 சுவிசேஷமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறத பார்த்திருப்பீங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாம் கிட்டத்தட்ட கர்த்தருடைய பிறப்புல இருந்து இங்க விடுபட்ட ஒரு சில காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கும், அங்க விடுபட்ட ஒரு காரியங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நாங்க யோசிச்சிருக்குமா, ஏன் அந்த 4 விதமாக இந்த சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்குது என்று சொல்லி நாம எப்பயாவது யோசிச்சுட்டு உண்டா? ஆனா அதுக்கு காரியம் இல்லாம கர்த்தர் எதையும் சொல்ல மாட்டார். ஏண்டா அந்த 4 சுவிசேஷத்தையும் 4 பேர் எழுதியிருப்பாங்க. அந்த 4 பேரும் எழுதினதும் 4 விதமாக கர்த்தர் அதுல வெளிப்பட்டிருப்பார். நீங்க வேணுமென்னா இன்னைக்கு நைட் உங்களால தியானிக்க முடிஞ்சதுன்னு சொன்னா அந்த வேதத்தை போய் தியானிச்சு பாருங்க. அதாவது மத்தேயு யூதர்களுக்காக எழுதினவர் தான் மத்தேயு. அந்த யூதர்களுக்கு மத்தேயு அந்த சுவிசேஷத்தை எழுதும் போது என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவர் யூதர்களின் ராஜாவாகத்தான் நம்ம இயேசப்பாவை அதுல வெளிப்படுத்தியிருப்பார். அவர் யூதர்களின் ராஜா என்று சொல்லி தொடக்கம் முதல் முடிவு வரை கொண்டு யூதர்களின் ராஜாவாகவே தான் முடிச்சிருப்பார். அது யூதர்களுக்காக எழுதப்பட்டதான் மத்தேயு சுவிசேஷம். அப்ப மத்தேயுக்கு பிறகு மார்க்கு பாத்தீங்கன்னு சொன்னா, மார்க்கு மத்தேயு அப்போஸ்தலனாக கூடவே இயேசு கிறிஸ்துவோட, மார்க்கு மத்தேயோடையும் இருந்திருக்கிறார், பவுலோடையும் இருந்திருக்கிறார். ஆனா அந்த மார்க்கு என்ன செய்யறார், ரோமர்களுக்காக எழுதுறார். அந்த ரோமர்களுக்காக மார்க்கு எழுதப்படும் போது மார்க்கு என்ன செய்யறார், கர்த்தர் அதாவது இயேசு கிறிஸ்துவ எப்படி கொடுக்கிறாருன்னு சொன்னா, தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துதான் தேவனுடைய குமாரன் என்றத ரோமர்களுக்கு, அதாவது ரோம அதிகாரி 100க்கு அதிபதியே அந்த கடைசியில சாட்சி சொல்லுவார், நானே கண்ணால கண்டன் அவர் தேவனுடைய குமாரன் என்பதை
சாட்சி கொடுப்பார். அப்ப அந்த ரோமர்களுக்காக மார்க்கு கொண்டு எழுதி தேவனுடைய குமாரன் என்பதை அங்க சாட்சியாக கொடுத்திருப்பார். யோவான் எழுதினது வந்து கிரேக்கர்களுக்கு. அப்ப அந்த கிரேக்கர்களுக்கு எழுதும் போது அவர் எழுதின விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவ கர்த்தரே தேவன் என்றதை உறுதிப்படுத்தியிருப்பார். கர்த்தர் தான் தேவன் என்றதை வந்து ஜூதர்களுக்கு அவர் வெளிப்படுத்தியிருப்பார். அப்ப அந்த இது 3 விதமாகவும் அவர் வெளிப்படுத்திருப்பார். ஆனா 4வதாக லூக்கா வந்து ஒரு வைத்தியர். அவர் வந்து பவுலோட பயணிச்சிருக்கிறார். அப்ப அவர் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா, புறஜாதிகளான அத தேயோப்புலுவுக்கு தான் எழுதுறாரு. அந்த தேயோப்புலுவுக்கு அந்த லெட்டர் எழுதுறதுக்கு காரணம் என்ன, பவுல் வந்து 2 வருஷம் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பார். அப்ப பவுலை விடுதலை பண்றதுக்காகத்தான் நடந்த எல்லா காரியங்களையும் என்ன செய்வார், ஆதாரபூர்வமாக எடுத்து அதை தேயோப்புலுவின் ஒரு போலீஸ் அதிகாரிகளுக்கும் புறஜாதிகளுக்கும் தான் அந்த லூக்கா வந்து அந்த அதிகாரத்தில் அவர் ஒரு இரட்சகர். அவர் வந்து ஒரு தேவனுடைய மனுஷகுமாரனா இருந்து, தேவகுமாரனா இருந்து ஒரு மனுஷகுமாரனா வந்து பாவங்களை சுமந்து ஒரு மனுஷனை ரட்சிக்கிறதுக்காக அவர் அவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சார். அது தவிர அவர் எதையுமே செய்யலை என்றது தான் அங்க லூக்கா உறுதிப்படுத்துவார். இப்ப நாம வந்து ஒரு சாதாரண மனுஷன் வந்து சொன்னா இதையெல்லாம் நம்ப மாட்டோம். ஆனா அதுவே அது சம்பந்தமான உயர் அதிகாரி வந்து சொல்லும் போது நாங்க அதை நம்புவோம். அதே மாதிரிதான் லூக்கா வந்து ஒரு டாக்டர். அப்ப டாக்டர் வந்து சாதாரண ஒரு காரியங்களை அவளை இலகுவாக என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. ஆனா அந்த டாக்டரே வந்து தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லும் போது நாங்க என்ன செய்வோம், அதை நம்புறோம். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஐயோ இந்த நோயாளி வந்து குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசி நேரத்துல பார்த்தா அவர் குணப்படுத்திடுவாங்க, குணமாயிருவார். அப்ப உடனே சொல்லுவாங்க, இட்ஸ் அ மிராக்கல், இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கல். மெடிக்கல்ல எங்க மிராக்கல் நடக்கும்? மெடிக்கல்ல என்ன மிராக்கல்? நீங்க தான் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டீங்களே, அது மெடிக்கல் மிராக்கல் இல்ல, அது கோட்ஸ்ட ஹேண்ட்ஸ் மிராக்கல். அது கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய மிராக்கல். ஆனா அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. என்ன, இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கல் என்று சொல்லுவாங்க. ஆனா அது அப்படி அது தேவனுடைய மிராக்கல். தேவன் அந்த மனுஷனை உயிர்ப்பிக்கணும் என்று தேவ சித்தம் இருந்ததன் நிமித்தம் என்ன செய்யப்பட்டான், அவனுக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டது. அப்ப அதனாலதான் ஒரு வைத்தியரை கொண்டு லூக்கா எழுதப்பட்டது. அப்ப அந்த லூக்காவுல வந்து புறஜாதிக்கு, அதாவது அவர் இரட்சகராக எடுப்பார். அப்ப தேவன் வந்து 4 விதமாக, ஒன்று தேவகுமாரனாகவும், ஜூதர்களுக்கு ராஜாவாகவும், அடுத்து வந்து கர்த்தரே தேவன் என்றத ஜோவான் மூலமும் இரட்சகராகவும் 4 விதமாக கர்த்தர் வெளிப்பட்டிருப்பார். அப்ப இப்படியான அந்த 4 பிரமாணங்களும் 4 விதங்களும் என்னன்றதுக்கு பார்த்ததுக்கான காரணம், அந்த 4 ஜீவன்கள் வந்து பரலோக ராஜ்யத்துல இருக்கு. அந்த 4 ஜீவன்களும் 4 வகையான முகங்களோட இருக்கிறத நீங்க காண்பீங்க. அந்த 4 ஜீவன்களும் வந்து இந்த 4 பிரமாணங்களும் 4 விதமாக தேவன் வந்து வெளிப்பட்டது அடையாளம் தான் அந்த 4 ஜீவன்கள். அப்ப நாங்க அந்த வேதத்தை கற்றுக்கொள்ளும் போது எங்களுக்கு இலகுவா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் நாங்க ஒவ்வொரு காரியமாக பார்த்து கொண்டு போறோம். அடுத்து இப்ப நேரம் சரியானதால மீடியா அடுத்த வாரம் தொடர்வோம். அடுத்த வாரம் வந்து என்ன பார்க்க போறோம் என்று சொன்னா, அதாவது உலகம், அதாவது பூமியில வந்து நோவாட காலம் எப்படிப்பட்டதா இருந்தது, லோத்தின் காலம் எப்படிப்பட்டதா இருந்தது, நம்முடைய காலம் எப்படிப்பட்டதாக இருக்குன்றத பார்த்துட்டு, சபை எடுத்துக்கொள்ளுதலையும் பார்த்துட்டு வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்துக்குள்ள போவோம். அதனால நாளைக்கு அடுத்த கிழமை வந்து 1வது அதிகாரத்தை வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்தையும் கற்றுக்கொள்ள கர்த்தருடைய கிருபையில வாக்கியம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால யாராவது ஒரு ஆள் ஜெபிச்சு இந்த இதை முடிக்குமாறு கேட்டுக்கொள்றேன். இல்லைன்னா நானே ஜெபிச்சு முடிச்சு கொள்றேன். கர்த்தருடைய தினேஷ் பிரதர் ஜெபிக்கிறீங்களா? ஓகே. நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ராத்திரி வேளைக்கை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரம் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இதை கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, ஆண்டவரை கற்றுக்கொண்டு ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை அதன்படி ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை தீர்மானங்களை எடுக்கத்தக்கதாய் நாங்கள் ஆண்டவரே என்னுடைய காலடிகளை எடுத்து வைக்கத்தக்கதாய் ஆண்டவரை உண்மையிலே இன்னும் ஆண்டவரை நாங்கள் அன்பு கூறத்தக்கதாய் தகப்பனே
மற்றவர்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரை நாங்கள் எடுத்து சொல்லத்தக்கதாய் ஆண்டவரை உம்முடைய வருகையின் பொழுது நாங்களும் ஆண்டவரே மோடு ஆண்டவரை சேர்ந்து வருவதற்கு ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்புறம் நீர் பேசின இடங்களுக்காய் ஆண்டவரை கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் மனதிலே வைத்த ஆண்டவரை அதன்படி ஆண்டவரை உமக்கு ஏற்ற விதமாய் நாங்கள் வாழ்ந்த ஆண்டவரை உம்முடைய ராஜ்யத்தின் விருத்திக்காய் நாங்கள் காரியங்களை செய்யும்படிக்காய் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் பயன்படுத்தும்படிக்காய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரை ஆர்வத்தோடு இந்த ஆண்டவரை வேத படிப்பிலே கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உம்முடைய வசனத்தை ஆண்டவரை கற்றுக்கொள்வதிலே தங்களுடைய நேரத்தை கிரயமாய் கொடுத்து இந்த வேளையிலே ஆண்டவரே மக்காய் ஆண்டவரை நாங்கள் காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த வாஞ்சையை கொடுத்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம். அதே போல ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை ஆண்டவரே மற்றவர்களை கற்றுக் கொடுக்க அந்த சௌகரி கொடுத்திருக்கிற எல்லா விதமான ஞானத்துக்காய் வழிகாட்டல்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் அநேகருக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க நீ கிருபை கூறும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையை கொடுத்தபடினாலே இந்த வேளையை ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினால ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்களே பாதுகாப்பா இருந்து நடத்தி வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். அடுத்த வாரத்திலும் இன்னும் அதிகமான ஆண்டவரை அதிகமானோர் இந்த ஜூமினூடாக ஆண்டவரை இந்த வேத பாடத்தில் இணைந்து கொள்ள நீர் கிருபை கொடுக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நீர் தந்த எல்லா மகத்துவமான காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உண்மை ஏற்றுகிறோம். வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபம் இருக்கிறோம் மகள் நல்ல தகவல். எல்லாருமா என் ஆத்மாவை சொல்லி முடிப்போம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பாராக. அடுத்த வாரம் நாங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் எல்லாரிடத்திலுமிருந்து தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவார் என்று சொல்லி நாங்கள் விடைபெறுகிறோம். ஆமென்.